ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான செய்தியாய் இந்த செய்தி இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஆயத்தமாகலை. பட் ஆனால் ஆயத்தமாகலைன்றது வந்துட்டு ஆக்சுவலாக நான் வேற ஒரு தலைப்பில் பேசணும்னு சொல்லி யோசித்தேன். பட் இன்னைக்கு இந்த ஒரு வேத பகுதியை மாத்திரம் ஆண்டவர் எனக்கு உணர்த்ததுனால இந்த உணர்த்தப்பட்ட வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை வந்துட்டு நான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு ஜபித்து முடிக்க வாஞ்சிக்கின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 சில வசனங்களை வாசிக்கலாமா? மார்க்கு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டு ஸ்வஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவரின் உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி அவள் தன் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நீர் எங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறீரோம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. இதை ஆண்டவரே, இங்கு இருக்கிறவர்களும் கேட்கிறவர்களும், மேபி இதை ஆன்லைன்ல பார்க்க போகிறவர்களும், ஆண்டவரே, ஒவ்வொரு நபரோடு கூட இடைப்படும்படியாய் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் உங்களுடைய உதவியை நாடுகிறேன். எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இந்த நேரத்தை மாற்றுங்க. உங்க நாமத்தை கனப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேத பகுதியை அநேக தடவை வந்துட்டு நம்ம தியானித்து இருக்கிறோம். இந்த வேத பகுதியை அநேக தடவை நீங்க படிச்சிருப்பீங்க. அநேக பிரசங்கங்களை நீங்க இதுல கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த புது வருஷ துவக்கத்துல மீண்டும் ஒரு தடவை இதே வார்த்தைகளை நம்ம தியானிக்கும்படியாய் ஆவியானவர் இந்த நாளிலே கூட சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்தை படிங்க திருப்பி. 25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, ஏறக்குரிய நம்முடைய நாட்கள், நம்முடைய ஆண்டுகள், நம்முடைய மேபி கடந்த ஆண்டு இப்படிதான் இருந்திருக்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல். பாருங்க, ஏன் அநேக மருத்துவரை அவள் நாடி போனால்? 12 வருடமாய் தன் சரீரத்துக்குள்ள, சாமி இந்த மைக் கொஞ்சம் கம்மி பண்ணு. 12 வருடமாய் அவளுடைய செக் செக் ஃபர்ஸ்ட் மைக் இது செக் 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 ஓகே. 12 வருடமாய் அவளுடைய சரீரத்துல வெளியே சொல்ல முடியாத, பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பலவீனம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லி வேதத்தில் இவளுக்கு ஒரு டைட்டில், ஒரு அடையாளத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜனங்களால இவள் வந்துட்டு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களின்படி அந்த மாதவிடாய் அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு பெண் தீட்டுப்பட்டவளாய் இருப்பாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
ஒரு பெண் வந்துட்டு ஒதுக்கப்பட்டவளா இருப்பாள். அவ யூஸ் பண்ண பெட்ஷீட்ல இருந்து எதையுமே அந்த பெட்ஷீட்டை ஒருத்தர் தொட்டா கூட அவங்க தீட்டுப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில, அப்படியாப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்து வந்த இந்த பெண், அப்படியாப்பட்ட நிலைமையில பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டு வருகிற பெண், இவ சரீர ரீதியாய் மாத்திரமல்ல, இவ வந்துட்டு பிள்ளைகளை, இவ வந்துட்டு பண ரீதியாய் மாத்திரமல்ல, மென்டலி கூட, இமோஷனலி கூட, உணர்வு ரீதியாய், சிந்தை ரீதியாய், உள்ளான ரீதியாய் கூட பல விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தால். இருக்கிறீங்களா? பல விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தா. இன்னைக்கு நாம சொல்லலாம், பாஸ்டர் சில டைம்ல என்ன அடிச்சுட்டா கூட பரவாயில்ல, ஆனா இந்த வார்த்தை தாங்கிக்க முடியல. ஏன் சொல்றீங்க? காயம் என்றது ஆறிடும். அடிக்கப்பட்ட காயம் வந்துட்டு மாறிடலாம், ஆனா வார்த்தையினால சொல்லப்பட்ட காயங்கள் இதெல்லாம் உணர்வுகளை பாதிக்கிற காரியம். அப்போ அவளுடைய வாழ்க்கையில எல்லாமே பாதிக்கப்பட்டுதான் இருந்தது. உங்களுடைய 2025 எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. உங்களுடைய 2025 எதை கடந்து வந்திருக்கிற எனக்கு தெரியாது. 2025 எவ்விதமான அவமானங்களை, எவ்விதமான காரியங்களை, எவ்விதமான வலிகளை, எவ்விதமான வேதனைகளை நீ தாண்டி வந்திருக்கிற எனக்கு தெரியாது. ஆனா நீ அநேக காரியங்களை கடந்து வந்து இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நன்மை நடக்குமா, இந்த வருஷமாவது சூழ்நிலைகள் மாறுமா, இந்த வருஷமாவது காரியங்கள் எனக்கு சாதகமாய் மாறுமா, இந்த வருஷமாவது எனக்கு காரியங்கள் கைகூடி வருமா என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ள இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு, நம்ம எல்லாருக்குள்ள இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா பிள்ளைகளே, ஒண்ணு சொல்லட்டுமா? கேலண்டர்ல 2025 அப்படின்ற கேலண்டர் 2026 மாறுறதுனால நம்முடைய வாழ்க்கை மாறிடாது. எப்பவுமே புது வருஷம் வந்துட்டு ஒரு காலி பேப்பர் மாதிரி, ஒரு வெறுமையான பேப்பர் மாதிரி. இதுல நீ எழுத வேண்டியது எழுதலன்னா காலம் அது எழுத வேண்டியது உன் பேப்பர்ல எழுதும். அதனால இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் எப்படி மாறணும்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம என்ன எதிர்பார்க்கணும், நாம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இந்த பெரும்பாடு ஒரு ஸ்திரியை கொண்டு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் ஸ்வஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே வஸ்திரத்தை தொடுவதுக்கு வருகிறார். பாருங்க, இதுக்கு முன்னால இருக்கிற வசனத்துல அவ ரொம்ப கஷ்டப்பட்டான்னு பைபிள் சொல்லுது. இந்த வசனத்துல அவ ஒரு தீர்மானத்தை எடுத்து இயேசுவின் வஸ்திரத்தின் நுனியை தொடும்படியாய் கடந்து செல்லுகிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா இது ரெண்டு வசனத்துக்கு நடுவுல ஒன்னு இருக்கு. அது என்னன்னு சொன்னா அவளுடைய உணர்வுகள். என்ன உணர்வு தெரியுமா? பயம். ஏன் பயம் தெரியுமா? நான் என்ன பலவீனத்துல இருக்கிறேன், இப்போ எனக்கு கை வரல, கால் வரல, கண்ணு தெரியலன்னா கூட நான் ஓடலாம். ஆனா என் பலவீனம் யூதர்களால தீட்டாய் கருதக்கூடிய ஒரு பலவீனம். நான் போகும்போது யாருன்னா தொட்டுட்டேன்னா, தெரியாம நான் போகும்போது யாருடைய கைனா இல்ல என்னுடைய கை யார் மேல பட்டுச்சுன்னா, என்னுடைய துணி, என்னுடைய டிரெஸ் யார் மேல பட்டுச்சுன்னா, இப்போ நான் அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்டா போதும்னு சொல்லி நான் போறேனே, நான் படுத்திருக்கிற பெட்ஷீட்டே தீட்டானதுன்னு சொல்லி பழைய ஏற்பாடு சொல்லுது. நான் அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்டா என்ன ஆகும், யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா பயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இங்க சொல்லப்படாத ஒரு காரியம். அவ சூழ்நிலைக்குள்ள இருந்தா, அடுத்த வசனத்துல அவ தீர்மானத்தை எடுத்துட்டு போறா. அந்த சூழ்நிலைக்கு அவ தீர்மானத்துக்கு நடுவுல அவ பயத்தை மேற்கொண்டிருக்கிறா. ஆமென். இருக்கிறீங்களா? அவ எதை மேற்கொண்டிருக்கிறா? பயத்தை மேற்கொண்டிருக்கிறா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாருன்னா வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 to 10. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு சந்நிதிக்கு தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே
ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணமா இருப்பதினால் என்னவா 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 பயந்து ஒளிந்து கொண்டாராம். பாருங்க, இங்க வந்துட்டு நான் இங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாவத்துடைய விளைவா தான் பயம் இங்க வருகிறத பார்க்கிறோம். இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ள பயம் இருக்கு. என்ன நடக்குமோ, என்ன சொல்லுவாங்களோ, இதை செய்யலாமா வானாவா, இதை சொல்லாமா வானாவா, ஏஞ்சிக்கலாமா வானாவா, நம்ம பேசலாமா வானாவா, நம்மளுடைய நம்மளுடைய நம்முடைய என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ஒப்பீனியனை, நம்முடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நேரங்கள்ல இந்த பயம் நம்மை வாட்டுகிறத பார்க்கிறோம். பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேற, மரியாதைக்குரிய பயம் வேற, இந்த பயம் வேற. இந்த பயம் எதிலிருந்து பிறக்குதுன்னு சொன்னா பாவத்திலிருந்து பிறக்குது. பாவம் மனுஷன் செய்யறதுக்கு முன்னால இவ்விதமான பயம் மனுஷனுக்குள்ள இல்ல. எது வந்தாலும் பயம். முட்டி வலிக்குதே, ஒருவேளை முட்டி மாத்த வேண்டியது இருக்குமா? இருதயம் வலிக்குதே, ஒருவேளை வந்து என் இருதயத்துல என்ன பிரச்சனை இருக்குமா? தலை வலிக்குதே, ஒருவேளை மைக்ரேன் இருக்குமா? கண்ணு வலிக்குதே, ஒருவேளை அறுத்துருவாங்களா, ஆபரேஷன் பண்ணுவாங்களா? எனக்கு வந்துட்டு காது வலிக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம். இன்னைக்கு முக்கியமா நான் வந்துட்டு நம்முடைய சபையில நிறைய நர்ஸுங்க இருந்தாங்க. இதுக்கு முன்னால நிறைய நர்ஸுங்க இருந்தாங்க. இந்த நர்ஸுங்க இருக்கும்போது யாச்சன்னா, சிஸ்டர் தலைவலி இருந்துனே இருக்குது அப்படின்னு சொன்னா, தலைவலியா பாஸ்டர்? இங்கேயா இங்கேயா எங்கே வலிக்குது? அந்த வலி அப்படியே போயினே இருக்குதா? எவ்வளோ நேரத்துக்கு அந்த வலி இருக்குது? நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துடணும். அவங்களுடைய இதெல்லாம் ஃப்ரீயாக சிரிக்கிறத பாருங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டுகளை அவங்க பார்த்து வந்திருக்கிறாங்க. ஒரு அக்கறையில தான் சொல்றாங்க, ஒரு கேர்ல தான் சொல்றாங்க. ஆனா என்னன்னா அது எக்ஸ்ட்ரீம். இது இருக்குமோ செக் பண்ணி பாத்துருங்க. ஆனா பைபிள் சொல்லுது இது இருக்குமோ நீ ஏன் எதிர்பார்க்கிற? இன்னைக்கு இந்த பயம் தான் நம்மள வாட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இல்லாதவங்க கூட, பிரச்சனையே இல்லாதவங்க கூட ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பிரச்சனையை வர வச்சுக்கிறான். ஏன்னா பயத்தை நிமித்தமா. இன்னைக்கு பயம் எது இந்த பயத்தை பெற்றெடுத்ததுன்னு சொன்னா மனுஷனுடைய பாவம் இந்த பயத்தை பெற்றெடுத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்னும் அந்த நெகட்டிவான ஃபியர் உன் வாழ்க்கைக்குள்ள இருக்குமே சொன்னா இன்னும் அந்த பாவ சாயல் உனக்குள்ள அழிக்கப்படல, அந்த பாவம் இன்னும் பரிபூர்ணமா மேற்கொள்ளப்படல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது பூரண அன்பு பயத்தை மேற்கொள்ளும் என்று சொல்லி. நான் சொல்ல பைபிள் சொல்லுது பூரண அன்பு பயத்தை மேற்கொள்ளும். அப்போ பூரண அன்புனா கிறிஸ்துவுக்குள் நான் முழுமையா வரும்போது எல்லா பயங்களையும், அந்த அன்பின் சம்பூர்ணம் பயங்களை மேற்கொள்ளும். அப்போ எங்கேயோ நான் இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வச்சுன்னு இருக்கிறேன். எங்கேயோ நான் வந்துட்டு விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் நடுவுல போராடி இருக்கிறேன். எங்கேயோ நான் வந்துட்டு விசுவாசியாகவும் அவிசுவாசியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்ல இல்ல, பரிபூர்ணமா நீ கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரும்போது பயம் வாழ்க்கையில வராது. ஆமென். பயம் வாழ்க்கையில வராது. எனக்கு கேலப் கியோனா அது என்னன்னு தெரியல, இந்த கீழே ட்ரக் நிறுத்தி வைக்கிறாங்கல்ல கீழே அந்த வண்டி, அதை பார்த்தோன்னு ஆரம்பத்துலலாம், இப்போ இல்லை, ஆரம்பத்துலலாம் பயப்படுவான் கேலப். முக்கியமாக கேலப் ட்ரக்கு பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்துடுவான், டேடா டேடான்ட்டு வந்து இந்த கை பிடிச்சின்னு இப்படி வந்துடுவான். ட்ரக்கு பக்கம் வரமாட்டான். ஏன்னா ட்ரக்கு போகிறது வரதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அது அசைஞ்சிருமா இடிச்சிருமா, அது என்ன பயமோ தெரில. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு இப்போ பயம் இருந்தால் கூட இந்த பக்கம் வந்து கை பிடிச்சின்னு டேடா நோ பயம், நோ பயம், கேலப் நோ பயம். அவன் அட்லீஸ்ட் உள்ள பயம் இருந்தாலும் அறிக்கை செய்யறான் பாருங்க, நோ பயம். இந்த நோ பயம் வந்துட்டு நோ பயமாவே மாத்தி இப்போ அவங்க அதை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க பாட்டுன்னு வராங்க போறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கண்ணோக்கம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி பார்க்கிறோம். பயத்தோடு கூட நீ சில காரியங்களை எதிர்பார்க்கும் போது பயத்துக்குரிய காரியம் தான் வாழ்க்கையில் நடக்கும். இன்னொன்னு சொல்லட்டுமா, பயம் என்பது ஒரு வல்லமை மாத்திரமல்ல, பயம் என்பது பாவம் பெற்றெடுத்த ஒரு காரியம் மாத்திரமல்ல, பயம் என்கிறது ஒரு இடம். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணமா இருப்பதினாலே எங்களை மறைத்து கொண்டு உமக்கு பயந்து நாங்கள் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆதாமே, பயம் என்கிற இடத்துல நான் உன்னை வைக்கிறது என் சித்தம் இல்லப்பா.
என் சமூகத்துல நான் உன்னை வைக்கிறது என் சித்தம். அப்ப என் சமூகத்தை விட்டு நீ தூரம் போயிட்டு என் சமூகத்துல இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வேற இடம், அந்த இடத்துக்கு பேர் என்ன? பயம் என்கிற இடத்துல நீ இருக்கிற. இது நீ இருக்க வேண்டிய இடம் இல்ல. யார் சொன்னது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாமே உனக்கு யார் சொன்னது? அப்ப தேவன் நம்மளை வைக்கிற இடம் பயம் என்கிற இடத்துல இல்ல. ஆனா நீ பயப்படுவேன்னு சொன்னா நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் வேற ஒரு இடத்துல இருக்கிற. இன்னைக்கு நீ தீர்மானம் எடுக்கணும். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ, ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? சில டைம்ல விசுவாசமா சில இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கிறதே இல்லை. இந்த புது வருஷம் தேவன் உங்களுக்கு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த புது வருஷம் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த புது வருஷம் சில வாசல்களை தேவன் உங்களுக்கு திறக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த புது வருஷம் சில நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர, அதாவது கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? போன வருஷம் நம்மள வாட்டின அதே பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்து நாம ஏன் இதை செய்யணும்? இதை செஞ்சு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்டெப் எடுத்து அது நம்மளுக்கு என்ன ஃபெயிலியரா மாறிடுச்சுன்னா அப்படின்ற பயத்திலே போன வருஷம் உட்கார்ந்த மாதிரியே இந்த வருஷம் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஒரு 2025 மாதிரி ஒரு 2026 இருக்க கூடாதுன்னா பயம் என்கிற இடத்துல இருந்து நீ எழுந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பயம் என்கிற இடத்துல தங்கிடாதீங்க. இந்த ஆண்டு பயம் என்கிற இடத்துல இருந்து எழுந்து வெளியே வாங்க. ஹல்லேலூயா. It is a place. அது ஒரு இடம். பயம் என்கிறது ஒரு இடம். பயம் என்கிறது ஒரு சூழல். அங்க சிக்கிக்கொள்ளாத, அங்க தங்கிடாத. அங்க தங்கிட்டீன்னா உன்னால நிச்சயமா அடுத்த கட்டத்தை பார்க்கவே முடியாது. நிச்சயமா அடுத்த கட்டத்தை பார்க்க முடியாது. இதை நான் இவ்வளவு என்ன சொல்றதுங்க, ஆர்வத்தோடு கூட வாஞ்சியோடு நான் பிரசங்கிப்பதற்கான காரணம் பிள்ளைகளை, உன்னுடைய 2026 உன்னுடைய கடந்த வருஷத்தின் மாதிரி இருக்கக்கூடாது. பிரதர் ஸ்டெப் எடுங்க, சிஸ்டர் ஸ்டெப் எடுங்க, ஏஞ்சிங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க, தைரியமா செய்யுங்க, விசுவாசத்தோடு கூட செய்யுங்க. பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ 1000 யோசனை வந்திருக்கும். நீங்க உங்க சூழ்நிலைக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்களோ அதை காட்டிலும் இவங்களுக்கு எத்தனை யோசனை வந்திருக்கும். ஒண்ணு, இவங்களுக்கு பலன் இல்ல. இரண்டாவது, இவர் தீட்டுப்பட்டவர். மூணாவது, போகும்போது அந்த கூட்டத்தின் மத்தியில நிச்சயமா யாரா தொடுவார். தொட்டுட்டு இவ பிரச்சனை இது என்று நாங்க தெரிய வந்துச்சுன்னா இவ கதை முடிஞ்சிச்சு. அத்தனை பயத்தின் மத்தியிலும் நான் பயத்தில் இருக்க மாட்டேன். நான் பயம் என்கிற இடத்துல இருக்க மாட்டேன். அவர் அங்க இருக்கிறாரு, பயம் என்னை இங்க வச்சிருக்குது. நான் இந்த இடத்துல தங்க போறேன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போக போறேன்னா. ஆமென். யாரோட கர்த்தர் பேசுறாருன்னு தெரியல. நீ இருக்கிற இடத்துல இருக்க போறியா? அவருடைய அழைக்கிற இடத்துக்கு வர போறியா? அவருடைய பிரசன்னத்துக்கு வர போறியா? இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடு. பெரும்பாலும் ஒரு ஸ்திரீயை போல, லார்ட் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, பயத்தை விட்டு நான் வெளியே வரேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் என்ன தெரியுமா பண்ணு? விசுவாசத்துல இருந்து உன்னை பயத்துக்கு, சந்தேகத்துக்குள்ள நடத்திடுது. ஜபத்துல இருந்து உன்னை பேனிக்குள்ள, அதாவது நடுக்கத்துக்குள்ள நடத்திடுது. நிறைய பேர் வந்துட்டு விசுவாசிக்க வேண்டிய இடத்துல, நான் சொன்னேன் இல்ல, இப்ப கேளப் அவனை பயப்படுத்தின சூழ்நிலையை பார்க்கறான். நோ பயம், நோ பயம், நோ பயம். நாம் என்ன பண்றோம்னா, விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல சந்தேகம் வந்துடுது. இருக்குமோ, நடக்காதோ, நம்மளுக்கெல்லாம் இது வாய்ப்பு இருக்குமா? எப்போ அந்த சந்தேகம் உனக்குள்ள வந்துட்டோ, இது பயத்துடைய விளைவு என்பதை புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, ஜபிக்க வேண்டிய நீ பேனிக், திகிலுக்குள்ள மாறிடுற. ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா படப்பட, ஐயோ ஐயோ என்ன பண்றது தெரியலையே, ஐயோ என்ன பண்றது தெரியலையே. உனக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு. ஜபிக்கணும்னு உனக்கு தெரியும். நீ ஜபிச்சிருக்கிற நிறைய காரியங்கள் நீங்க ஜபிச்சு ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஜபத்துடைய வல்லமை தெரியும். ஆனா பயம் உள்ள வரும்போது என்ன தெரியுமா பண்ணுது? ஜபம் வர வேண்டிய இடத்துல பதற்றத்தை கொண்டு வந்தது. கீழ்ப்படிதல் வர வேண்டிய இடத்துல தாமதத்தை கொண்டு வந்தது. உடனே கர்த்தர் சொல்றத தைரியமா நான் செய்யறேன், கர்த்தர் உணர்த்துறத தைரியமா நான் செய்யறேன்றவன் தைரியம் இருக்கிறவன். பயம் இருக்கிறவன் பார்க்கலாம் பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். நீ கீழ்ப்படிதலை கூட தாமதிச்சுன்னு வர. பயம் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளை கெடுத்துரும். Fear always pushes you out of God's presence into hiding.
எப்படி இந்த ஆதாம் ஏவாள் போயிட்டு தேவப்பிள்ளைகளை ஒளிஞ்சுக்கினாங்களோ, பயம் எப்பவுமே உன்னை சமூகத்தை விட்டு ஒளிந்து கொள்ளுகிற இடத்துக்குள்ளவே உன்னை நடத்தின. நிறைய பேர் ஒளிஞ்சுனே இருக்கிறீங்க. கருத்தை சொல்றதுக்கு ஒரு பயம், நீங்க வேலை செய்யற இடத்துல என்ன பேசுறதுக்கு ஒரு பயம், ஆண்டவரை பத்தி யாருன்னா சொல்றதுக்கு ஒரு பயம். எத்தனை பேர் இந்த நோட்டீஸ்கெல்லாம் எத்தனை பேர் இன்னும் பைபிளில் வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை கொடுக்கறதுக்கு ஒரு பயம். யாருன்னா எதுனா சொல்லுவாங்களா? இல்லை தேவரே, பயம் உன்னை ஒளிஞ்சுனே இருக்க வைக்கும். நீ ஒளிஞ்சுனே இருக்கிற ஒரு நபராக இருப்பேன்னு சொன்னால் உன்னை பயமாட்டி படைக்குது என்பதை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு அந்த பயத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்கே நிற்கிறேன்னு கேட்குறார். பயம் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி ஒரு இடம் தெரியுமா? உங்களுக்கு இன்னும் புரியறதுக்கு, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் எக்ஸ்கியூஸ். சாக்கு போக்கு, காரணங்கள் சொல்கிற இடம். நீ காரணங்கள் சொல்கிற ஒரு நபரா? எது கேட்டாலும் அதுக்கு ஒரு சாக்கு சொல்கிற ஒரு நபரா? இல்லை பாஸ்டர் நான் பண்ணியிருப்பேன், ஆனால் இல்லை பிரதர் நான் இதை செஞ்சிருப்பேன், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், எல்லாத்துக்கும் ஒரு காரணம். காரணங்கள் பயத்தின் இடத்துல நீ இருக்கிறன்னு அர்த்தம். சைலன்ஸ், அமைதி. நம்மளுக்கு என்னத்துக்குப்பா வம்பு? நீ பயத்தின் இடத்துல இருக்கிறன்னு அர்த்தம். ஸ்மால் திங்கிங், குட்டி யோசனைகள், பெருசா யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கெல்லாம் என்னத்துக்கு, நான் உண்டாக்கின எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன் வான்றார் ஆண்டவர். நம்மளுக்கெல்லாம் என்னத்துக்கு? ஏன் தெரியுமா அந்த யோசனை உனக்கு வருது? ஏன் தெரியுமா அந்த சின்ன புத்தி உனக்கு இருக்கு? பயம். செல்ஃப் ப்ரொடெக்ஷன். நம்மளே யாருன்னா எதனா சொல்லிட்டா, நம்மளுக்கு என்னத்துக்கு வம்பு? இருக்கிறீங்களா? நிறைய விசுவாசி இன்னைக்கு சபைக்கு போறாங்க, ஆனா பயம் என்கிற இடத்துலயே அவங்க இன்னும் நின்று கொண்டே இருக்கிறாங்க. பக்கத்துல நிக்கிறவங்க கேட்டக்கூடாதுன்னு கூட சத்தமா கூட சிலர் பாடுறதில்ல. பயம். என் குரல் நல்லா இருக்குமா? அதை ரசிக்கிறதுக்கு தான் வானத்துல இருந்து தூதர்கள் ஆராதிக்கிற ஆராதனை விட்டு கீழே இறங்கி வந்து ஒருத்தர் நின்று இருக்கிறார், பாடு மகன். ஆனா நாம பக்கத்துல யாரோ ஒருத்தர் அவங்கள பிரியப்பட்டு நீ என்னத்த சாதிக்க போற? இருக்கிறீங்களா? பயம். ஆராதிக்க கூட முடியல. பயம். இந்த பயம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும், இந்த எல்லா காரியங்களையும் தடை செய்திருந்த பிள்ளைகளை. ஆகவே இந்த நாளிலே கூட அந்த பயத்திலிருந்து வெளியே வர நீ உன்னை விட்டு கொடுக்கணும். ஆமென். நம்பர் 2 என்ன முக்கியம் தெரியுமா? நம்பர் 1, பயம் என்கிற இடத்துல நீ வெளியே வரணும். இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமா மாறணும்னு சொன்னா என்ன பயம் உன்னை வாட்டுதோ அந்த பயத்திலிருந்து நீ வெளியே வரணும். நம்பர் 2, இந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னா, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொடணும்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலினா தீர்மானத்தோடு கூட அவள் கடந்து சென்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு சொல்லாதீங்க, கையை தூக்காதீங்க, ஆனா உங்க மனசுக்குள்ளவே பதில் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க எடுத்திருக்கிற தீர்மானங்கள் என்ன? யோசித்து பாருங்க. இந்த வருஷம் நீங்க எடுத்திருக்கிற தீர்மானங்கள் என்ன? நிறைய பேர் நான் மைக் கொடுத்தேன்னா, எனக்கு இந்த சூழ்நிலை மாறணும் பாஸ்டர், இந்த வருஷம் வந்துட்டு எப்படியாவது இந்த கடன்கள் எல்லாம் மாறிடணும், இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும் பாஸ்டர், இந்த வருஷம். இது தீர்மானம் இல்லை, இது உன் எதிர்பார்ப்பு. தீர்மானம் சொன்னா நீ நடக்கணும்னு நினைக்கிறப்ப அது நடக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்ன்றத தீர்மானிச்சிருக்கிற. இருக்கிறீங்களா? உன் கடன் மாறணும்னா இந்த கடன் மாறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? என் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா என் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நான் வளரணும், நான் அடுத்த கட்டத்துக்குள்ள போனோம்னா நான் அடுத்த கட்டத்துக்குள்ள போறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் சபையில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், செழிப்பு உயர்வுக்கு வந்துட்டு ட்ரெயின் யுவர்செல்ஃப். உனக்கு என்ன அதாவது என்ன தாளந்து தேவன் கொடுத்திருக்கிறாரோ, உனக்கு எந்த இதை கொடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்க்கு வந்துட்டு மியூசிக் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் இன்னும் நல்லா வாசிக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்தான்னா அந்த தீர்மானத்துக்கு அவன் என்ன பண்ணணும்? இன்னும் கிளாஸ்கள் அட்டெண்ட் பண்ணி, இன்னும் பிராக்டிஸ் பண்ணி, இன்னும் வந்து புதுசா கத்துக்க முயற்சி பண்ணி அந்த அந்த பெட்டர்மெண்ட்டை இன்னும் கொண்டு வரணும். அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு 21 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தேன். 21 நாள் ஃபாஸ்டிங் எடுப்போம். நான் ஜபத்துல இருந்தேன், எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு என்னால. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு, ஏன்னா பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், எதிர்பார்த்த அளவுக்கு என்னால இது பண்ண முடியல. ஆனா அதன் மத்தியில நான் இன்னும் கர்த்தருக்குள்ள வளருவதற்கு ஒரு 2 கோர்ஸ் பண்றதுக்காக எனக்கு கிருபை கொடுத்தாரு.
2 கோர்ஸ் முடிச்சேன். ஏன் இந்த 2 கோர்ஸ் நான் முடிச்சேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னால இல்ல. வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே எப்பவுமே எல்லாம் தெரியாது. நம்ம எல்லாரும் ஒரு கடல் மாதிரி இருக்கிற தண்ணியில வந்துட்டு ஒரு கிளாஸ் குடிச்ச மாதிரி தான். இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. 2 கோர்ஸ் முடிச்சேன். ஏன் இந்த 2 கோர்ஸ் முடிச்சேன்? என் நேரத்தை நான் வீணாக்க கூடாது, என் நேரத்தை நான் போன்ல செலவு பண்ணக்கூடாது. இதுக்கா பதில் இதே போனை, இதே லேப்டாப், அதே ஐபேடை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்துட்டு அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் படிச்சு அந்த வீடியோங்களை பார்த்து பாடங்களை படிச்சு என்னை இன்னும் பெட்டர் பண்ணிக்க, என்னை இன்னும் கூர்மையாக்கி கொள்ள நான் நேரத்தை விட்டு கொடுத்தேன். நான் ஏன் இதை சொல்றேன் பிள்ளைகளே? தற்பெருமைக்காக அல்ல. நாம அது ஒரு தீர்மானத்தோடு கூட நாம வளரணும்னு சொன்னா, இந்த வளர்ச்சிக்கு நாம தீர்மானத்தோடு கூட என்ன செய்யறோம்? புது வருஷத்துல சில தீர்மானங்களை சிலர் எடுத்து கூட இருப்பீங்க. நீங்க யோசித்து பாருங்க. 2 நாளைக்கு ஓடுதா? 2 வாரத்திற்கு? உங்களை சுத்திலும் பாருங்க. இப்ப சுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருடைய தீர்மானம் என்னவா இருக்குதுன்னு. இன்னைக்கு வந்து பிள்ளைகளை ஒரு டிட்டர்மினேஷனோடு கூட, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவர் தீர்மானத்தோடு கூட அவர் வந்து பிள்ளைகளை இந்த பூமிக்கு கடந்து வந்தார். என்ன தீர்மானத்தோடு கூட? லூக்கா 19:10 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் பிள்ளைகளை பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அவர் கடந்து வந்தார். இருக்கிறீங்களா? அவர் வெறும் வாழது பிள்ளைகளை, அவர் ஊழியத்தை செய்துட்டு போனார். ஆமென். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்றார், நானும் என் வீட்டாருமானால் கர்த்தரே. அவர் எடுக்கிற தீர்மானம், அவர் யாரும் சொல்லல நீ இந்த தீர்மானம் எடுன்னு யாரும் சொல்லல. அவர் எடுக்கிற தீர்மானம் பாருங்க. Your decision is your choice. நீ எடுக்கிற தீர்மானம் உன்னுடைய சாய்ஸ். 2026 எப்படி இருக்க போகுது? ரூத்துக்கு நவோமி சொல்லி அனுப்புறா, இந்த வயலுக்கு போ. அவ ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் வேற எந்த வயலுக்கும் போக மாட்டேன், நான் எந்த வயலுக்கும் போக மாட்டேன், நான் போவாஸ் வயலுக்கு தான் போவேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவளுக்கு தேவைகள் இருந்தாலும் அவ ஒரே வயலுக்கு தீர்மானம் எடுத்து போனா, அந்த வயல் அவளுக்கு தயவு கிடைத்தது, அந்த வயல் அவருக்கு மறுவாழ்வு கிடைத்தது, அந்த வயல்ல அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம தீர்மானிப்பதே இல்லை. எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கு, வாஞ்சைகள் நம்ம கிட்ட இருக்கு, ஆசைகள் நம்ம கிட்ட இருக்கு. இது நடக்கணும், அது நடக்கணும், இது நிறைவேறணும், அது நிறைவேறணும், என் வீடு இப்படி மாறிடணும், என் குடும்பம் அப்படி மாறிடணும், என் சூழ்நிலை இப்படி மாறிடணும். ஆனா அந்த சூழ்நிலை மாறுவதற்கு நீ எடுக்கிற தீர்மானம் என்னன்னு சொல்லி கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்படி வாழ்க்கை மாறி? ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இதனால என்ன வந்தாலும் சரி, என்ன கல்லடிச்சு சாகடிச்சாலும் சரி, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இப்போ பயத்திலிருந்து நான் வெளியே வரேன், பயம் என்கிற இடத்துல இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு போக நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். இப்ப நான் போக போறேன்னா இல்லையா, பயத்திலிருந்து வெளியே வந்துட்டேன், இப்ப நான் போக போறேன்னா இல்லையான்ற தீர்மானத்தை அவ எடுக்கணும். அந்த தீர்மானத்தை எடுக்கிறா இன்டென்ஷனலி. நான் இதை தான் பண்ண போறேன், இதை தான் செய்ய போறேன் தீர்மானம் எடுத்தா அதை தான் போய் செய்தா. எதை வேண்டாலும் செய்யலான்னு 2026 வாழாதீங்க. ஹலோ, எதை வேண்டாலும் செய்யலான்னு வாழாதீங்க. போன வருஷம் வாழ்ந்த மாதிரியே, போன வருஷம் செஞ்ச மாதிரியே செய்யணும்ன்ற தீர்மானத்துக்குள்ள போவாதீங்க. இந்த வருஷம் உன்னுடைய கோல் என்ன? இந்த வருஷம் உங்களுடைய கோல் என்ன? நீ எதை அடையணும்னு நினைக்கிற? கேலண்டர் மாறி இருந்தனால எல்லாம் மாறிடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீ என்ன நிரப்ப போறியா தான். நீ என்னவா நிரப்ப போற? நீ என்ன நிரப்ப போற? உன் வருஷத்தை நீ என்னவா நிரப்ப போற? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. செழிப்புக்கு, ஆசீர்வாதத்துக்கு, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, பிசினஸ்ல ஆசீர்வாதத்துக்கு, இந்த செழிப்புக்கு ஆண்டவர் ஒரே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் யோசுவா கிட்ட, இரவும் பகலும் என் வேதத்துல தியானமா இரு. சிம்பிள். நம்மளுக்கு பணம் வேணும், பைபிள் வேணாம். பைபிள் எங்க நிறைய பேர் படிச்சதே இல்லை. பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் டைமே கிடையாது நம்மளுக்கு. நம்ம தான் பிஸி ஆச்சே. எதுக்கு பிஸி? சம்பாதிக்கிறதுக்கு பிஸி. எதுக்கு பிஸி? கடன்கள் எல்லாம் மாத்துறதுக்கு பிஸி. எதுக்கு பிஸி? சூழ்நிலைகள்லாம் அப்படியே தலைக்கீழா திருப்பி. ஒன்று சொல்றேன், வேதத்தை நீ தியானிக்கலன்னு சொன்னா நீ என்ன பண்ணலாம் ஆகாது. ஏன்னா ஆண்டவர் தான் அதுதான் காமிச்சிருக்கிறார். அதுதான் காமிச்சிருக்கிறார் வேத தியானம். இன்னைக்கு நீ என்ன டிசிஷன் எடுக்க போற? கர்த்தர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வருது அப்படின்னு சொல்லி நீ நம்பினன்னு சொன்னா, கர்த்தர் சமூகத்தில் நீ எவ்வளவு நேரத்தை செலவு பண்ற? ஹலோ,
என் குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை தான் பாஸ்டர் நம்பி இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார், கண்டிப்பாக மாற்ற போகிறார் நம்ம நம்பி இருக்கிறோம். விரிவாக்குதலின் ஆண்டில் கர்த்தர் என் குடும்பத்தை விரிவாக்க போகிறார் நம்பி இருக்கிறல்ல, நம்புறல்ல. இந்த நம்பிக்கைக்கு நீ என்ன செய்கிற? குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? இன்டென்ஷனலாக நீ எடுத்திருக்கிற தீர்மானம் என்ன? யோசித்து பாரு. இந்த வார்த்தை இந்த 2006 துவக்கத்தில் நாம் கேட்டே ஆகணும். இது கர்த்தர் இந்த திட்டத்தை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். இதை நம்ம கேட்கணும். நான் நிறைய பிரசங்கித்திருக்கிறேன், நிறைய போதிச்சிருக்கிறேன். நான் போதிச்சுட்டு இது நடக்கலைன்னு நான் கவலைப்பட போகிறது கிடையாது. அவர் கொடுக்குற வார்த்தையை சொல்லிட்டு நான் போயினே இருக்கிறேன். நீ அதை செய்தால் நீ அதற்குரிய பலனை பார்ப்ப. நீ அதை செய்யலைன்னா அதற்குரிய பலனை நீ பார்க்க மாட்ட. சிம்பிள் டாட். இன்டென்ஷனலா இதுதான் என்னுடைய இலக்கு. இந்த 2026 உடைய இலக்கு இதுதான். இந்த இலக்கை அடைவதற்கு நான் இந்த தீர்மானத்தெல்லாம் எடுக்கிறேன். வீண் செலவை குறைக்கிறேன், என் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஜாஸ்தி செலவாகுதா? மருந்து மாத்திரைங்களுக்கு என் உடம்பை நான் பார்த்துக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்ல, அது நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அதுதான் ஓய்வு நாள். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அவன் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடு. உடம்பு பார்த்துங்க. 3வது, ஸ்பிரிச்சுவலி நான் தேவனை அதிகமாக நாட போகிறேன். அவருடைய வார்த்தைகளை படிக்க போகிறேன், அவருடைய வார்த்தையில் வளர போகிறேன், ஜபத்தில் வளர போகிறேன், அவரை நம்புறதில் நான் வளர போகிறேன், அவருடைய சமூகத்தில் நான் வளர போகிறேன். பயம் என்கிற இடத்துல நான் இருக்க விரும்பலைன்னா நான் சமூகம் என்கிற இடத்துல தான் இருக்கணும். நான் சமூகம் இருக்கிற இடத்துல இருந்தேன்னா தான் சமூகத்திலேருந்து எனக்கு வர்றதெல்லாம் எனக்கு சொந்தமாகும். அப்போ நான் சமூகத்தில் இருக்க என்ன தீர்மானத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கூட இந்த வார்த்தையை கேட்டுட்டு அடுத்த வாரம் கூட நீங்கள் மாறலாம். நான் சொல்கிறேன், இங்கே சமூகத்திலேருந்து நீ நான் சொல்கிறேன், நான் உங்களுக்காக தூரம் இருந்து ஜெபம் பண்ணுவேனே தவிர நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் சொல்கிறத நான் உங்களுக்குள்ளே விதைச்சிட்டேன். கர்த்தர் சொன்னதை விதைச்சிட்டேன். உங்கள் இஷ்டம். உங்கள் வாழ்க்கையை குறித்து இதை கேட்குறவங்க உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா, ஆமென், இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சோ இன்டென்ஷனலி பிசாசு வந்துட்டு உன்னுடைய இன்டென்ஷனை தான் தேவ பிள்ளைகளை அவன் வந்துட்டு அழிக்க வருவான். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29:18 யாருன்னா வாசிங்களேன். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப இங்க கவனிங்க, தரிசனம் என்ன? என்ன நடக்க போகுதுன்றதை நீ முன்கூட்டியே பார்க்கிறது. என் வாழ்க்கையில பாஸ்டர், இந்த ஃபேமிலி, என் குடும்பம் இதை அடைய வேண்டும். இந்த 2026 டிசம்பருக்குள்ளேயே நாங்க இந்த நிலைமையில் இருக்க வேண்டும். அப்ப அந்த தரிசனத்தை வச்சுக்கின்னு உன் ஓட்டத்தை நீ ஓட தொடங்கணும். கண்மூடி ஓடக்கூடாது, குருட்டுத்தனமா ஓடக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தருக்கு தெரியும், ஆமா பார்த்துக்குவாரு. நீ பாக்குறியா? அவர் பார்த்துன்னாங்கிறாரு. உன்னை பாருன்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கலன்னா நீ அழிஞ்சிருவேன்றாரு. நீ பாரு, நான் உனக்காக வச்சிருக்கிற எதிர்காலத்தை பாரு, நீ வைத்திருக்கிற இலக்கை பாரு. இதை பார்த்துட்டு அதை நோக்கி நீ ஓடு. கடல் இல்லாத வாழ்க்கையா, அதை நோக்கி நீ ஓடு. அதனால தான் சர்ச்ல கூட நிறைய ஐடியாஸ்ங்க வரும், நிறைய ஆலோசனைங்க வரும். பாஸ்டர் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். நான் எப்பவுமே யோசிக்கிற ஒரு காரியம், இதை பண்றது நம்மளுடைய விஷனோடு ஒத்து போகுமா? நம்ம சபைக்குன்னு வச்சிருக்கிற தரிசனத்தோடு ஒத்து போகுமா? ஒத்து போகலன்னு சொன்னா ஏன் அந்த செலவை பண்ணணும்? ஏன் அந்த நேரத்தை வீணாக்கணும்? அது வேண்டாம். நம்முடைய தரிசனத்தோடு ஒத்து போகக்கூடிய காரியங்களை நம்ம செய்யலாம். ஏன் அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கிறோம்? ஏன் ஆலோசனைகள் என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, சிலதை செய்யறோம், சிலதை செய்யறதில்ல. ஏன் செய்யறதில்ல? ஏன்னா இந்த சபைக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் இன்னைக்கு நிறைவேறல, நாளைக்கு நிறைவேறிதான் ஆகும். அதை நோக்கி நம்ம போயின்னு இருக்கிறோம். அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்குன்னு ஒரு தரிசனத்தை வை. அந்த தரிசனத்தை நோக்கி பிரயாணம் பண்ணு. அப்பதான் வந்துட்டு எதை வாங்கணும், எதை வாங்க கூடாதுன்னு ஒன்று தெரியும். எதில் விதைக்கணும், எதை விதைக்க கூடாதுன்னு ஒன்று தெரியும்.
ஆமென். ஹல்லேலூயா. சிம்பிள். நீங்க அது யூடியூப்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் 100 பேருக்கோ 500 பேருக்கு என்ன பிரியாணி போட்டிருக்கான். பயங்கர செலிப்ரேஷனு. என்னடா செலிப்ரேஷன்னா, அவன் குடி விட்டு 1 வருஷம் ஆச்சா, இன்னும் 6 மாதம் ஆச்சா, 1 வருஷம் ஆச்சோ, 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்தில் இவ்வளோ பணத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், இதை நான் கொண்டாட விரும்புகிறேன். பாருங்க, ஒருத்தன் குடியை விட்டதுனால அவனால் ஊர் உலகத்துக்கு சாப்பாடு போட முடியுமே, ஆனால் நம்முடைய கடன் பிரச்சனை மாறுறதுக்கு உன்னுடைய சில காரியங்களை நீ தீர்மானத்தோடு விட, என் குடும்பம் இதை அடையணும்னு சொன்னா நான் இதை விடணும். சிம்பிள். நாங்கள் சில டைம்ல இந்த வாரம் வெளியே வாங்கி சாப்பிட்றது வானான்னு கூட முடிவு பண்ணுவோம். சண்டேல கண்டிப்பாக வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம். சில டைம்ல சில டெசிஷன் எடுப்போம். ஏன்னா நம்மளுடைய ஃபைனான்சியல் நிலைமை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த நிலைமை அப்பத்துக்கு காசு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அப்பத்துக்கு காசு இருக்கும் பாக்கெட்ல. ஆனா நாம இவ்வளவு தூரம் போனோம், இவ்வளவு தூரம் போறதா இருக்கிறதுனால இப்போ இந்த செலவு வேண்டாம். சாப்பாட்டு கூட வீட்டில் இருக்கிறத செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுங்களை குறைக்கலாம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ பேக்கரியில வாங்கி சாப்பிட எனக்கு பழக்கம் அப்படின்னு சொன்னா, அதை வாங்கி சாப்பிட்றத வந்துட்டு நான் 1 மாசம் நிறுத்தினாலுமே எனக்கு எவ்வளவு மிச்சம் ஆகும்? நீங்க கால்குலேட் பண்ணீங்க. நீங்க அப்போ பொருளாதார நிலைமை மாறணும்னு சொல்லிட்டு நான் ஊதாரித்தனமா நான் இஷ்டத்துக்கும் வந்துட்டு நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன். ஆண்டவர் அப்படியே டமார்னு மோல்டிங்க பிச்சுக்குன்னு அப்படியே ஆண்டவர் வந்து என் கடன் எல்லாம் மாத்திட்டு போயிடணும்னு சொன்னா, நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. கர்த்தர் செய்ய வல்லவர், அவர் செய்ய முடியாதுன்னு இல்லை. ஆனா நம்மகிட்டயும் ஆண்டவர் உண்மையை பார்ப்பார், எதிர்பார்ப்பார். நீ என்ன தீர்மானம் எடுக்கிற? இந்த வருஷத்திற்காக உன்னுடைய தீர்மானம் என்ன? இனி நீ தீர்மானம் விட ஒரு தரிசனத்தோடு கூட நீ செயல்படு. பாருங்க, தேவ பிள்ளைகள் திட்டமிடுவார்கள். இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகள் திட்டமிடுவாங்க. அதான் தேவ பிள்ளைகளுடைய அழகே அதான், திட்டமிடணும். You should plan everything. Plan everything. இப்போ சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஏன் வந்துட்டு மினிஸ்ட்ரி டீமை கூப்பிட்டு ஏன் அந்த பிளானிங், ஏன் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏன் அந்த பிளானிங்? ஒரு பிளானிங். அன்னைக்கு இந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்தவங்க கை கொடுத்துட்டு ரொம்ப நேர்த்தியாக நடத்துனீங்க, ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. ஏன் நேர்த்தியாக இருந்துச்சு? பிளான் பண்ணோம். அந்த பிளான் தகுந்த மாதிரி சபை பிள்ளைகளுடைய ஈடுபாடு, அவங்க காரியங்களை பார்த்து கொண்டது, பிளான் பண்ணோம். சில சொன்னாங்க மெடிக்கல் கேம்ப் அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரீயாக நடத்துறதுனால ஏய் வந்தாங்க நில்லு போமா அப்படி. இங்கே அந்த மாதிரி நடக்கலை. முடியாதவங்களை கையை பிடிச்சி மேலே கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்தாங்க, உட்கார வச்சாங்க, வந்தவங்களுக்கு கூட டீ வாங்கி கொடுத்தோம். இங்கே ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்க. ஏன்? இது பிளான் பண்ணோம். அதே மாதிரி தான் உங்கள் 2026 பிளான் பண்ணுங்க, அழகாக இருக்கும். பிளான் பண்ணுங்க. ஒரு சண்டே சர்வீஸ் வரதுக்கு முன்னால சனிக்கிழமை பிளான் பண்ணுங்க, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறோன்றத பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் அதை செய்யறதில்ல. காலையில் ஏஞ்சி அப்படி கபோர்டில் அப்படி தேடி அப்படி பிளான் பண்ணுங்க. பிளான் பதட்டத்தை குறைக்கும், அழகா நேர்த்தியா சமாதானமா அந்த நாள் நடத்தும். பிளான். கடைசியா தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவ பயத்தை விட்டு வெளியே வரா, ஒரு தரிசனத்தோடு கூட இன்டென்ஷனலா பிரயாணம் பண்ண போறா. கடைசியில போயிட்டு அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொடவே தொட்டுறா. டாக்டருங்க, மருத்துவர்கள் யார் மேல எல்லாரையும் முயற்சி பண்ணா, ஆனா எங்கேயும் எடுக்காத ஒரு பிரயாசத்தை இயேசு கிட்ட எடுத்தா. முழுவதுமாய் இயேசுவை நம்பினார். இந்த 2026 முழுவதுமாய் இயேசுவை நம்பு, முழுவதுமாய் இயேசுவை நம்பு. ஹல்லேலூயா. முழுவதுமாய் இயேசுவை நம்பு. இயேசுவை நம்புன்னு சொன்னா இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த பாரத்தை நீ மீண்டும் சுமந்தன் போகாத. அந்த பாரத்தை அவர் கையில விட்டு கொடுத்துட்டு நீ சமாதானமா போ. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். முழுவதுமாய் நம்பு, முழுவதுமாய் நம்பு. உன் வாழ்க்கையை மாற்ற அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே, இயேசு உடனே நின்று யார் என்னை தொட்டது அப்படின்றார். சீசருங்க சொல்றாங்க, பேதுரு சொல்றாரு. நீங்க இதே லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பாப்பீங்கன்னா பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே என்னப்பா பேசுறீங்க, எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க பாருங்க ஆண்டவரே, எத்தனை பேர்
பேர் உங்களை தொட்டிருப்பாங்க. இந்த இடத்துல போயிட்டு யார் என்ன தொட்டதுன்னு கேக்குறீங்களே, இயேசு சொல்றாரு, இல்லப்பா இல்லப்பா, யாரோ வித்தியாசமா என்ன தொட்டாங்க. அந்த தொடுதல் எனக்குள்ள இருந்து வல்லமையை வெளியே கட்டவிழ்த்தது. ஓ மை காட். இந்த ஆண்டு யாருடைய வாழ்க்கைக்குள்ளேயோ அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்க விரும்புகிறார். இந்த ஆண்டு யாருடைய வீட்டுக்குள்ளவோ அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்க விரும்புகிறார். இந்த ஆண்டு யாருடைய சூழ்நிலைக்குள்ளவோ அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்க விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றாக பிள்ளைகளை, முழுவதுமாய் அவரை நம்பி. உன் சூழ்நிலைகள் மீது நம்பிக்கை வைக்காத, உன் சூழ்நிலைகளை பார்க்காத. யாருனா தொட்டுட்டா, இல்ல யாருனா என்ன தொட்டுட்டா, இல்ல நான் யாருனா தொட்டுட்டா என்ன கல்லடிப்பாங்களா, என்ன சாகடிப்பாங்களா, எந்த நினைப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காத. அவரை முழுவதுமாய் நம்பு. என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, என் வைஃப் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, என் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு, தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு மாத்திரமே. இதுல வேற யாரும் கொடுக்க முடியாது. வைராக்கியமாய் ஒரு தீர்மானம் எடுத்து முழுமனதோடு கூட அவரை நம்பிப்பார். இந்த ஆண்டு அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை உன் வாழ்க்கைக்குள்ள குறுக்கிட போகிறது. அது பல ஆண்டு உன் பாடுகளை தலைக்கீழாய் மாற்ற போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச காரியம், இவ நடுங்க ஆரம்பிச்சிடறா. ஐயோ கேட்கிறாரே, நல்லா கவனிங்க, நீங்க கீழே படிச்சு பாருங்க. எல்லாரும் போனாலையும் சொல்றா சூழ்நிலை, ஆண்டவரே நான் தான் பார்த்து தொட்டுட்டேன். கவனிங்க, நான் தான் பார்த்து தொட்டுட்டேன். ஏன் தெரியுமா நான் தொட்டேன்? எல்லாத்தையும் சொல்லணும் வரா. சிலருக்கு அவளை குறித்து தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு அவளை குறித்து தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவெல்லாம் அவதான் அது தொட்டாலா என்ன, எந்த பக்கம் போனா அவ இயேசுவை தொட்டாலாமே. தெரியாதவங்கெல்லாம் ஏய் உன்னை தாண்டி தானே. அவளை எல்லாருமே தீட்டுள்ளா தான் பார்க்குறாங்க. சுகம் பெற்றாயிடுச்சு, சுகம் பெற்றுக்கணும். ஏன்னா இயேசு கிட்ட இருந்து வல்லமை வந்துடுச்சு. வேதம் சொல்லுகிறது உடனே அவருடைய ஊரல் நின்று போனது. உடனே உடனே அவ ஹீல்டு. ஆனா உலகம் அவளை அப்படி பார்க்கல. உலகம் அவளை அப்படி பார்க்கல. உலகம் நம்ம யார், நேத்து யார் என்கிற அடையாளத்தை வச்சுதான் நம்மளை கூடும். எனக்கு பிடிச்ச காரியம் தெரியுமா? இயேசு அவளுடைய பயத்தை விட்டு வெளியே வந்தது, அவளுடைய தீர்மானம், அவளுடைய தரிசனம், அவள் இயேசுவை நம்பினது, இது எல்லாத்தையும் இயேசு எப்படி தெரியுமா கனப்படுத்தினாரு? வெறும் சரீர சுகத்தை கொடுத்து மாத்திரமல்ல. நிக்கிறா இல்ல, எல்லாருடைய பார்வையில் யாரு யாரு? தீட்டானது, பெரும்பாடு ஒரு ஸ்திரீ. பைபிள் அப்படிதான் சொல்லுது. இயேசு என்னன்னு கூப்பிடுறாரு? இயேசு என்னன்னு கூப்பிடுறாரு? அவளை என்னன்னு கூப்பிடுறாரு? சொல்லுங்க சத்தமா. என்னன்னு கூப்பிடுறாரு? என்னன்னு கூப்பிடுறாரு? மகளே. சரீர சுகத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல, அவள் அடையாளத்தை தேவன் சுகப்படுத்துகிறார். அவள் அடையாளத்தை தேவன் சுகப்படுத்துகிறார். யாரோடு கூட தேவன் பேசுறார தெரியல. தேவப்பிள்ளையே, நீ 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 வந்துட்டு நீ ரட்சிக்கப்பட்ட, ஆனா உன்னை பார்க்கிறவன் அப்படி பார்க்கல. நீ சில தீர்மானம் எடுத்து நீ மாறிட்ட, ஆனா உன்னை பார்க்கிறவன் அப்படி பார்க்கல. நீ விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டு வெளியே வந்துட்ட, ஆனா உன்னை பார்க்கிறவன் அப்படி பார்க்கல. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீ நீ போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இல்ல, ஆனா உன்னை பார்க்கிறவன் அப்படி பார்க்கல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வலியை மாத்திரமல்ல, உன்னுடைய சுகவீனத்தை மாத்திரமல்ல, இந்த ஆண்டு உன் அடையாளத்தையும் சுகப்படுத்தும்படியாய் இயேசு வந்திருக்கிறார். உன் அடையாளத்தை, உன் ஐடென்டிட்டியை, உன் அடையாளத்தை சுகப்படுத்துகிறார். யாக்கோபை பார்த்து, ஓ இனி நீ யாக்கோபு இல்ல, இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொன்னதை போல, ஒரு ஏமாற்றுக்காரனை, ஒரு திருடனை, ஒரு தேவனை ஏமாற்றிட்டு ஓடினவனை ஒரு தேசமாய், ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றின அதே தேவன் இந்த வருஷம் உன் அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறவன் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவன் மாத்திரம். ஹல்லேலூயா. உன் சரீர சுகவீனத்தை மாத்திரமல்ல, உன் கணவன் உன்னை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு எனக்கு தெரியாது. உன் மனைவி உன்னை பார்த்து, நீ எல்லாம் பிரயோஜனமே இல்லாதவன், நீ எல்லாம் யாரையா, நீ என்னென்ன பேரை சொல்லி உன் வீட்டுல உனக்கு அடையாளம் வச்சிருக்கிறாங்களோ, கர்த்தர் இந்த ஆண்டு உன் அடையாளத்தை மாற்றுவார்.
கர்த்தர் இந்த ஆண்டு உன் அடையாளத்தை மாற்றுவார். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தில் நான் உச்சரிக்கிறேன். வாங்கிக் கொள்றவங்க வாங்கிக் கொள்ளுங்க. ஆன்லைன்ல பார்க்கிறவங்க கூட இந்த ஆண்டு இயேசுவின் நாமத்துல பிதாவாகிய தேவன் உன் அடையாளங்களை மாற்றுகிறார். உன் அடையாளங்களை மாற்றுகிறார். அவர் உள்ள உன்னை சுகப்படுத்துவது மாத்திரமல்ல, உன் சுகவீனங்களை சுகப்படுத்துவது மாத்திரமல்ல, உன் பலவீனங்களை சுகப்படுத்துவது மாத்திரமல்ல, he is healing your identity. உன் அடையாளத்தை அவர் சுகப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்துல இந்த நாள் அது நடக்க துவங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது நடக்கிறதுக்கு அவர் சில காரியங்களை செய்தார். அதை செய்யும்படியே தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். தயவு செய்து உன் பயத்தை விட்டு வெளியே வா. ஒரு தீர்மானம் எடு. தீர்மானம் இல்லாத இந்த ஆண்டு வாழாத. ஒரு தீர்மானம் எடு. டேக் a decision. டேக் a decision. நீ எது மாறணும்னு நினைக்கிறியோ அந்த மாற்றத்துக்கு ஏதுவான நல்ல தீர்மானத்தை எடு. நம்பர் 3, தரிசனத்தோடு கூட முன்னோக்கி போ. இதை நான் அடையணும்ன்ற தொலைநோக்கு பார்வையோடு கூட ஒவ்வொரு படியும் எடுத்து வை. நம்பர் 4, எல்லாவற்றுக்கும் அவரையே நம்பு. ஆமென். ஹல்லேலூயா. முழு மனதாய் அவரையே நம்பு. நிச்சயமாய் ஒரு வல்லமை புறப்படும். உன் சூழ்நிலை மாறும். உன் நிமித்தமாய், உன் குடும்பத்தின் நிமித்தமாய் அவருடைய நாமம் மகிமை அடையும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா?